தமிழ்நாட்டை விட்டு ஆளுநர் வெளியேறும் வரை போராட்டம் தொடரும் என்று திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அடாவடியாக செயல்படுகிறார் என்று கூறினார். ஆளுநர் செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி ஏந்தி கண்டன போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரித்தார். உச்சநீதிமன்றம் தன் தீர்ப்பின் வழியாக தன்னுடைய தனி அதிகாரம் 142 வழங்கியிருக்க தனி அதிகாரத்தின் வழியாக மசோதாவை நிறைவேற்றிவிட்டது. எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தராக ஆளுநர் இருக்க முடியாது. ஆட்சித் தலைவர்கள் தான், முதலமைச்சரோ அவர் நியமிப்பவர் தான் இருக்க முடியும் என்று சொன்ன பின்னாலும் மீண்டும் சொல்வது என்பது ஒன்று மட்டும் இல்லை. இன்னொருத்தர் அங்கே ஒரு ஆள் இருக்கார். இவரை மாதிரியே மேற்கு வங்காளத்தில் பண்ண கலாட்டாவுக்காக தான் துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். அவரை வேற அது கூப்பிட்டுருக்காரு. நாம் எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு எதிராக கருப்பு கொடியினை ஆளுநர் செல்லுகிற இடம் ரவி தமிழ்நாட்டை விட்டு போகிற வரைக்கும் போகிற இடத்தெல்லாம் அதிகார திமிர் பிடித்த ஆளுநரை வெளியே போ, உச்சநீதிமன்றத்தை மதிக்காத ஆளுநர் ரவியே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்ற முழக்கங்களோடு கருப்பு கொடி போராட்டங்களை கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டிய தேவை வந்திருக்கு. ஏன்னா அவர் இவன் பண்ணுற அயோக்கியதான் இதே மாதிரி இன்னொரு அயோக்கியனையும் கொண்டு வர்றாங்க அங்கிருந்து. அந்த மாநாட்டுக்கு இது சட்டம் உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னாலும் இது அடாவடியாக செய்வது தான். நாம் அடாவடியாக அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.